ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரிப் ஆஃப் கேர்ள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது GoPro Hero 10 பிளாக்கோட அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதை பிரித்து பார்த்துட்டேன். ஜஸ்ட்டு நான் ட்ராவல் விளாகுக்காக நான் உங்களுக்கு நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நான் கோப்ரோவோட வெப்சைட்லேயே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேவ் ப்ராடக்ட் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி, ஹெல்மெட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்து ஒரு ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு இதை நம்ம பீல் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட GoPro 10 பிளாக். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கேமரா எதுவும் வாங்கினது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேமரா வாங்கியிருக்கேன். அக்கௌண்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே லைட்டாக இந்த இது ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் இது கூட வந்தது 32 GB SD கார்டு ஒன்று வந்திருந்தது. அதையும் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதை ஜஸ்ட்டு நம்ம இப்படி இது பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை ஜஸ்ட்டு நம்ம இப்படி மேல் இப்படி லைட்டாக இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். திருப்பி அதே மாதிரியே வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படி க்ளோஸ் ஆயிரும். ஈஸியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறது. லைட்டாக கீழே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடுது. ஸோ இது கலட்டணும் அப்படின்னா டக்குன்னு இதை நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட்டு நம்ம இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணாலே உள்ளே போயிடுது. திருப்பி நம்ம எடுக்கும்போது இதை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னாலே வெளியில் வந்துடும். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆன் பண்ணதுமே நமக்கு செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷனில் போனோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் டிவைஸ் GoPro குயிக் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதில் மென்ஷன் ஆகிருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இதில் நம்ம ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா இதில் செட்டப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ப்ராப்பராக எனக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ நானுமே இப்போ தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம ஒரு ஃபீச்சரில் வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம். இதில் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு, ஆக்டிவிட்டி, சினிமேட்டிக் மோடில் இருக்குது. அல்ட்ரா ஸ்லோ மோஷன், அதுக்கப்புறம் பேசிக்ஸில் வச்சு நம்ம வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். லைட்டாக எப்படி ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டைம் லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக இது பண்ணால் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு ஒரு ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் இங்கே வைடு மோடு இல்லை போட்ரைட்டில் வைக்கிறதா அப்படின்ட்டு இது இந்த நேரோ, இந்த மாதிரி வைட் செட்டப்பு, சூப்பர் வியூ, இந்த மாதிரி இது நமக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் செட்டிங்ஸ் இதெல்லாமே எனக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து ஆஃபில் இருக்கும் அப்படின்னா ஆஃபில் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இதை ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ பேக் சைடில் மறுபடியும் அந்த இது வந்து நமக்கு தெரியும். அவ்வளோதான். நான் இதில் ஒரு பீப் சவுண்டு வரும். ஆக்சுவலாக அந்த இதை வந்து நான் ஆஃபில் வச்சுருக்கேன். அது ப்ரிஃபரன்ஸில் ஜென்ரல், அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல், டிஸ்பிளே, ரீஜனல் மோட்ஸ், அபவுட், ரெகுலேட்டரி ரீசெட் பண்ணலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நமக்கு ப்ராப்பராக எதுவும் தெரியாது. நம்மளுமே இனிமே தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்குமே இதை பற்றி ப்ராப்பராக தெரியல. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் மட்டும் உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய GoPro Hero 10 Black. ஓகேங்களா? இங்கே இந்த பட்டன் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோதான். இந்த 2 பட்டன் மட்டும் தான் ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சார்ஜரும் வாங்கியிருந்தேன். அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரியும் வந்திருந்தது. நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா GoPro வெப்சைட்லேயே வந்து நான் இதை வந்து பை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு அடிக்கடி நம்ம கேமராலேயே சார்ஜ் பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்ம வந்து இதுலேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ஜர் வந்து நான் ஒன்று வாங்கினேன். ஸோ இதை நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இது வந்து சி டைப் பின் நம்ம மொபைல் சார்ஜரே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ வந்து இவ்வளோ தான். ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு நான் இது கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அன்பாக்சிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வாங்கின ட்ராவல் விளாக்காக வாங்கின என்னோடய ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கேமராக்காக வாங்கின அந்த கேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸு, அதுக்கப்புறம் மீடியா மோடு எல்லாமே உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.